உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தமாக உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்கன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா ஏசுகிட்ட? இது பத்தல அது பத்தல, எப்படி வாழ்கிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்துறது, எக்கச்சக்கமாக முறையிட்டுட்டீங்கள. அதனால தான் ஏசு பார்த்தாங்க, சொல்கிறாங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். கையில் கொடுக்க போகிறதில்ல, மடியிலே கொட்டிடுறேன் அப்படின்றாங்க. நல்லாவே கொடுத்துட்றேன், நல்லாவே செய்கிறேன், நன்றாக உங்களுக்கு அளக்கப்படும் இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? உங்களுடைய கம்ப்ளைண்ட் அவர் ஏற்றுக்கிறாரு. என்னங்க ஏசு பேச்சுலராகவே இருந்து இந்த பூமியில் இருந்து போயிட்டாரு, எங்களை மாதிரி குடும்பத்தை நடத்தலையே, அவருக்கு ஒன்றும் தெரிலன்றீங்களா? இல்லை, ஏசுவுக்கு நம்ம வீட்டில் என்ன தேவைகள் இருக்குது நம்மளை விட அவருக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால் இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக அளக்கப்படும், சரிந்து விழும்படி மடியில் கொட்டப்படும். வாங்கிக்கோங்க. சரிங்களாங்க? குழந்தை இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? கேளுங்க, பொருத்தனை பண்ணி கேளுங்க தேவன்கிட்ட. உங்கள் மடியில் குழந்தை கொடுக்கப்படும், மடியில் கொட்டப்படும் சொல்கிறாங்கல்ல, மடியில் குழந்தைய வாங்கிக்கோங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க, ஏசுவை விட்டுடாதீங்க இந்த மாதம். ஓகேங்களா? குழந்தைய வாங்கிக்கோங்க உங்கள் மடியில், அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? தேவன் எல்லாத்தையுமே நம்ம முறையீட்டை கேட்டுட்டாருங்க. சரிங்களா? நம்ம எலியா தீர்க்கதரிசி இருக்காங்கல்ல, அவங்க சாரிபாத் ஊருக்கு போகிறாங்க. வேறு ஊருங்க, தெரியாத ஊருங்க. அங்கே போகிறாங்க, அந்த வாசலான தான் நிற்கிறாங்க. ஒரு பாவமான ஒரு பெண் அங்கே விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யாருன்னே தெரியாது அவரை. ஆனால் அவள் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, என்னங்க வாழ்க்கை, நான் செத்துடலான்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய பேர் முறையிட்டு நின்றுட்டுருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக கொடுக்க போகிறாரு. வெறுமையாக உட்காந்துட்ருக்கீங்களா? தேவன் நன்றாக அளந்து கொட்டுவார். நம்ம ரூத் இருக்காங்கல்ல, பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை, வெறுமையாக உட்காந்துட்ருக்கேன், சாப்பிடணும்ல, நான் தரையில் விழுந்ததையாவது தூக்கிட்டு வந்துடுறேன்னு போகிறாங்க. போவாஸ் என்ற வயலுக்கு போகிறாங்க, அவனுடைய வயல் அது. அனுமதி கேட்குறா, கொஞ்சம் தரையில் விழுந்த அந்த கதிர், இந்த கோதுமையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த போவாஸ் என்ன பண்ணுறான் பாருங்களேன். ரூத் 3:17, அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி அந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ரூத்து அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறா. 6 படி கோதுமை, ஒரு நல்ல மூட்டையை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து 6 படி கோதுமையை ரூத்து கையில் கொடுத்து விட்டான். வெறுமையா நான் தரையிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நன்றாக அளந்தான். போவாஸ் இருக்கானே, சாதாரணமாக அளக்கலை, 6 படி கோதுமை அளந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டான். எடுத்துகிட்டு போமா, வெறுமையாக ஏமா உட்காந்துட்ருக்க, உங்கள் மாமியார் வேறு அங்கே பசியாக இருப்பாங்க, எடுத்துகிட்டு போ, நீ ஏன் தரையில் உள்ளதெல்லாம் பொறுக்கிட்டு கிடக்குற சொல்லி நன்றாக அளந்தான். உங்களுக்காக நன்றாக அளக்கக்கூடியவர்களை தேவன் உண்டாக்கி கொடுப்பார். சரிங்களாங்க? நன்றாக அளந்து கொட்டுவதற்கு போவாஸ் போன்ற ஆட்களை தேவன் இந்த மாதம் உங்களுக்காக ஏற்படுத்துவார். ரூத்துக்கு தேவன் உருவாக்குனார்ல, போவாஸ் என்ற ஒரு ஆளை எழுப்பினார்ல, அது மாதிரி நன்றாக அளப்பாங்க. உங்களுக்காக நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவாங்க. சரிங்களாங்க? எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, எதுவும் முறையிட மாட்டீங்க தேவன்கிட்ட. நன்றாக அளக்கப்படும், மடியில் கொட்டப்படும். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.